நம்ம சேனல் ஹோம்மேட் ஜிகிர்தண்டா செய்ய போகிறோம். அதுக்கான நம்ம ஈஸியான கம்மியான மெத்தடை வச்சு நம்ம ஜிகிர்தண்டா செய்ய போகிறோம். அதுக்கான பொருளாக பார்க்கலாமா? நன்னாரி சர்பத், பாதாம் பிசின், பால் ஏடு, ஐஸ்கிரீம், காய்ச்சின பால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரையிலேயே ஃபேமஸாக இருக்கிற ஜிகிர்தண்டா தான் எப்படி வீட்டில் ஹோம்லியாக ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஆரோக்கிய பால் ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்துருக்கேன். 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு பேன் மாதிரி இருக்கிற டைப்பில் அந்த பாலை ஊற்றிட்டு தண்ணி சேர்க்காமல் கிளறி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் பாலை காய்ச்சணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி சேர்க்காமல் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக அடி பிடிச்சிரும். கை விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதாவது ஜிகிர்தண்டாவோட மில்க் வந்து தனியாக நான் 6 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த ரபடி, அதாவது இந்த பால் ஏடு இருக்கு இல்லையா, அந்த பால் ஏடு தான் ஜிகிர்தண்டாவில் முக்கியமான பொருள். இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கரண்டி விட்டு அந்த ஓரங்களில் இருக்கிற ஆடைகளை எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் ஏடு கலெக்ட் ஆயிரும். இப்படி அள்ளி ஊற்றையில் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பொதுவாக வந்து ஜிகிர்தண்டாக்கு கலர் கொடுக்குறதே அந்த ஒயிட் சீனியை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுக்கிறது தான். பட் வந்து நமக்கு ஒரு எல்லாருக்குமே அது பர்ஃபெக்டாக வராது. சில பேருக்கு கசப்பு ஏறிடும். அதனால் வந்து நான் நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அந்த கலருக்காக அந்த நாட்டு சக்கரையை எடுத்திருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு தண்ணி அதை முழுக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அந்த சீனி நாட்டு சக்கரை கரைஞ்சா போதும். அப்போ நமக்கு அந்த கேரமலைஸ் சிரப் ரெடி ஆயிரும். இப்போ அந்த பால் ஏடில் ஒரு 3 ஸ்பூன் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுங்க. அந்த பாலில் ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 3/4 டம்ளர் சீனி எடுத்திருக்கேன். இனிப்பு வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வேணான்னு நினைக்கிறவங்க கரெக்டாக ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் இருந்தால் போதும். நல்லா கலக்கிட்டு அந்த கேரமலைஸ் சிரப் இருக்கு இல்லையா, அதையும் பாலில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுங்க. அந்த பால் ஏடு, பால், பாதாம் பிசின் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுங்க. எல்லாமே கூலிங்காக இருக்கணும். நல்ல சில்லுன்றதா தான் இது நல்லாயிருக்கும். நான் எமர்ஜென்சிக்கு இப்போ ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். வெளியிலேருந்து தான் நான் வாங்கினேன். இன்னொரு வீடியோவில் ஐஸ்கிரீம் நம்ம எப்படி ஜிகிர்தண்டாக்குன்னு உள்ள ஐஸ்கிரீம் எப்படி வீட்டில் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜிகிர்தண்டா ரெடி பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணுறதுங்கிறது வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து நீங்கள் தான் பெரிய அளவில் வளர்த்து விடணும். ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜிகிர்தண்டா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாதாம் பிசின் எடுத்துருக்கோம். பாதாம் பிசின் பொதுவாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம ஊற போட்டுக்குவோம். 4-5 மணி நேரம் ஊறினா அதுவும் ரெடி ஆயிரும். இப்போ நான் பாதாம் பிசின் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நன்னாரி சிரப் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரபடி, அதையும் 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கலாம். இனிப்பு வேணுங்கிறவங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்பு வேணான்னு நினைக்கிறவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து பாருங்கள், அதுக்கு தேவையான அளவு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒவ்வொரு ஸ்கூப் ஐஸ்கிரீமை எடுத்து அது உள்ளே சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம மதுரை ஃபேமஸ் ஒரிஜினல் ஜிகிர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நம்ம செஞ்சுருக்கோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடையிலனா 70 ரூபா 80 ரூபாட்ட வருது. பட் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா எல்லாருமே சாப்பிட்லாம். நிறையாவும் சாப்பிட்லாம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட்லாம். அங்கேனா ஒரு ஸ்பூன் ஒரு டப்பா தான் தருவாங்க. அதுக்கு மேலே நம்ம சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பிட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீட்டில் ரெடி பண்ண ஹோம்மேட் ஜிகிர்தண்டா ரெடி ஆகி டேஸ்ட் பண்ணி கடையில் வாங்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சக்கத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வெயில் காலத்து குளிர்ச்சியாக இருந்தால் சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக இருப்பீங்க. என்னோடய வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ். நல்லா இருக்கா? இந்த குட்டீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட். இப்போ அவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம சொல்லுவோம். சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.